ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் செக்ஷனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அடுத்தது பேக்கிங் பவுடர் போட போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டால் போதும். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. மாவுலேயே நம்ம சர்க்கரை போட போகிறோம். ஸோ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம நெய்யை வந்து உருக்கிட்டு ஊற்ற போகிறோம். இதில் நெய் வந்து அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்க 1.5 கப்புக்கு 1/4 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும். நெய் வந்து சூடாக இருக்கும்போதே எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் எல்லா மாவுலேயுமே நெய் நல்லா படணும். அப்போ தான் வந்து பாதுஷா லேயர் லேயராக வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எல்லா மாவுலேயும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் போர் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அதே 1.5 கப் மைதாவுக்கு 1/4 கப்பு தயிர் தான் தேவைப்படும். நம்ம நெய் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தயிர் தான் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இதுக்கும் 1/4 கப்பு தான் தேவைப்படும். ஆனால் வந்து தண்ணி நீங்கள் முதல்லே ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு பெசர ஊற்றிக்க போகிறோம். இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் வந்து லேயர் லேயராக தெரியாது. ஸோ இது வந்து குலோப் ஜாமுன் மாவு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பிசுறாக தான் இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நம்ம 1.5 கப் மைதா எடுத்ததுனால 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ இந்த 1.5க்கு வந்து பாதி வந்து 3/4, ஸோ 3/4 கப்பு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரே கப்பே யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்லாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் ஏலக்காய் வந்து போட போகிறேன். நீங்கள் ஏலக்காய் வந்து பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து கலருக்காக வந்து ஆரஞ்சு பவுடர் போட போகிறோம். நம்ம வந்து சாஃப்ரானும் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். இந்த சக்கரை பாகு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும்.
ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பி பிடி அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது இப்படி வச்சு எடுத்தோன்னா அது வந்து கையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து உடையணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம சக்கரை பாகை வந்து வைக்கணும். அதுக்கு 5 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து கட் ஆகுது. அதுதான் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாதுஷா பீசஸை 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த மாவை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் வந்து பெசறணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா வந்து நமக்கு அந்த லேயரிங்லாம் வந்து போயிடும். இன்னும் கொஞ்சம் பிசுறாக தான் இருக்கும். அது அப்படி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வேகும். 2 சைடுமே போட்டுக்கோங்க. பின்னாடி இந்த சைடு இந்த மாதிரி ஷேப் வரும். அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம பாதுஷா வந்து எல்லாத்தையுமே பண்ணிடலாம், எல்லா பீசஸையும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம வந்து இப்போ நம்ம பாதுஷா பீசஸை போட்டுடலாம் உள்ள. நான் வந்து ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக. நீங்கள் அட் அ டைமில் 4 பீஸ் கூட போடலாம். 2 சைடுமே லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. சும்மா திருப்பிகிட்டே இருந்தால் பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம மற்ற பீசஸையும் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த பாதுஷா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருக்க சக்கரை பாகில் போட போகிறோம். போட்டு 2 சைடுமே படுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா வந்து உள்ளே பிசுன்னு ஆகிடும். அதனால் வந்து பார்த்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நான் வந்து கேஷ்யூ பாதாம்லாம் சும்மா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. கடையில் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. பை.